முதலமைச்சர் விஜய், சங்கீதா இவர்களுடைய விவாகரத்து வழக்கு வரக்கூடிய ஜூன் 15ஆம் தேதி விசாரணைக்கு வர இருக்கு. இதுல 2 தரப்புமே நேரில ஆஜராகிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கு. அது மட்டுமே இல்லாம 2 தரப்பினருமே காணொளி வாயிலா ஆஜராக போறாங்க. அப்படின்ற மாதிரியுமே தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. விஜய், சங்கீதா இவர்களுடைய விவாகரத்து வழக்கு யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான். ஏன்னா கடந்த பிப்ரவரி மாதம் தேர்தல் பணிகள்ல முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஈடுபட்டு இருந்தாரு. அப்போ தமிழக வெற்றி கழக தலைவரா தான் இருந்தாரு. அந்த சமயத்துல முதல் தேர்தல் அப்படிங்கிறதுனால மும்முரமா ஈடுபட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல திடீர்னு சங்கீதா அவர்கள் விவாகரத்து வேணும்னு மனு தாக்கல் பண்ணிட்டாங்க. இது யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எதுக்காக அப்படின்னா விஜய், சங்கீதா இவர்களுடைய ஜோடி அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு புடிச்சமான ஒரு ஜோடின்னு கூட சொல்லலாம். எங்க அண்ணன், எங்க அண்ணி அப்படின்னு எல்லாருமே தூக்கி வச்சு கொண்டாடின ஒரு ஜோடி. தமிழ் சினிமாவை பொறுத்தவரைக்கும் ஒரு சில ஜோடிகள் நெறைய பேருக்கு புடிச்சவங்களா இருப்பாங்க. அதுல நடிகர் அஜித்குமார், ஷாலினி, சூர்யா, ஜோதிகா இவங்களுடைய வரிசையில விஜய், சங்கீதா இப்படிதான் வச்சிருந்தாங்க. ஆனா என்னன்னா நெறைய நிகழ்ச்சிகளுக்கு 2 பேருமே சேர்ந்து கலந்துக்கிட்டு தான் செஞ்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம 2 பேருக்குமே நெறைய புரிதல் இருந்துச்சு. ஒருத்தர ஒருத்தர் ரொம்பவே லவ் பண்றாங்க அப்படிலாம் எல்லாருமே அவ்ளோ ஒரு புடிச்சமான ஜோடியா வச்சிருந்தாங்க. இந்த நேரத்துல திடீர்னு விவாகரத்து மனு தாக்கல் பண்ணதுனால யாருமே கொஞ்சம் கூட ஏத்துக்கவே இல்ல. இது வதந்தியா இருக்கணும்ப்பா. தயவு செஞ்சு இது ஃபேக் நியூஸா இருக்கணும். இந்த மாதிரி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லாதீங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில அது உண்மை அப்படிங்கிறது தெரிய வந்துடுச்சு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சங்கீதா அவர்கள் அந்த மனுவுல ஒரு குற்றச்சாட்ட முன் வச்சிருந்தாங்க. என்னன்னா, தன்னுடைய கணவர் விஜய் அவர்களுக்கு திருமணத்த மீறி ஒரு நடிகை கூட தொடர்புல இருக்கு. அந்த தொடர்ப நாங்க நீக்க சொன்னோம். ஆரம்பத்துல அவர் நான் இதுக்கப்புறம் அது பண்ண மாட்டேன்னு சொன்னாரு. ஆனா மறுபடியும் அதே வேலைய தான் பார்த்துட்டு இருக்காரு. அந்த நடிகை கூட வெளிநாடுகளுக்கு போறாரு, வெளியூர்களுக்கு போறாரு. அத புகைப்படம் எடுத்து அந்த நடிகை வெளியிடுறதுனால, எங்களுக்கு எங்க குடும்பத்துல ரொம்பவே அவமானமா இருக்கு. எங்களால அத தாங்கிக்கவே முடியல. எனக்கு மட்டுமே இல்லாம என்னோட குழந்தைகளுக்குமே அது பாதிப்படைய செய்யுது. அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நேரத்துல எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, இவங்களோட குடும்பத்த கெடுத்ததே த்ரிஷா தான் அப்படின்னு எல்லாருமே பகிரங்கமான குற்றச்சாட்ட முன் வச்சாங்க. த்ரிஷா மட்டும் தான். ஏன்னா, அவங்க பர்த்டேக்கு விஜய் அவர்கள் விஷ் பண்ணி அந்த ஒரு ஃபோட்டோ வெளியிட்டதா இருக்கட்டும், அவங்க வெளியூருக்கு போனப்போ எடுத்த புகைப்படங்களா இருக்கட்டும், இத வெளியிட்டிருந்தாங்க. இதனால சங்கீதா சொன்ன அடுத்த நிமிஷமே த்ரிஷா பேர மட்டும் தான் எல்லாருமே சொன்னாங்க. இதுக்கு கன்ஃபர்ம் பண்ணக்கூடிய விதத்துல விஜய் அவர்களும், த்ரிஷா அவர்களும் சேர்ந்து ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போயிருந்தாங்க. அப்போ ஒரே போல காஸ்டியூம்ல போயிருந்தாங்க. இத பார்த்து எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. ச்சே! உங்கள ரொம்பவே நம்பி இருந்தோம். நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நெனைக்கவே இல்ல. எதுக்கு தேவையில்லாம இன்னொரு நடிகை கூட சுத்துறீங்க அப்படின்ற மாரி விஜய் அவர்கள் மேல நெறைய பேர் கண்டனத்த வச்சாங்க. இன்னொரு தரப்பினர் "த்ரிஷாவுக்கு வேற வேலையே இல்லையா? இப்படி ஒவ்வொரு குடும்பத்த கெடுக்கிறது தான் வேலையா?" அப்படின்னு த்ரிஷா அவர்களுக்கு எதிராவே தங்களோட கருத்துக்கள பதிவிட்டுட்டு வந்தாங்க. ஆனா, இன்னைய தேதி வரைக்குமே விஜய் அவர்களும் சரி, த்ரிஷா அவர்களும் சரி, இது தொடர்பா ஒரு விளக்கத்த கூட குடுக்கல. இப்பவும் நெறைய பேர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும், அவங்க ஃபிரெண்ட்ஸா இருப்பாங்கப்பா. அதுக்காக வெளிப்படையா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு தரப்பினர் விஜய் இப்ப பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாரு. அதனால அதுக்கான விளக்கத்த கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல அவர் இருக்காரு அப்படின்னு அவருக்கு ஓட்டு போட்ட மக்களே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் தான் நான் பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்களுடைய பதவியேற்பு விழா. முதலமைச்சரா விஜய் அவர்கள் பதவியேற்கக்கூடிய விழாவுல எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் சங்கீதா அவர்கள் வருவாங்களா? மகன் வருவாங்களா? மகள் வருவாங்களா? அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. ஏன்னா, விஜய், சங்கீதா இவருடைய திருமணம் அப்படிங்கிறது காதல் திருமணமா தான் இருந்துச்சு. இவங்களுக்கு ஒரு மகனும், மகளும் இருக்கிறாங்க. மகன் இப்ப இயக்குனரா களமிறங்கி இருக்காரு. இதனால பையன் வருவாரா? அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா, எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, அதுல குழந்தைகள யாருமே கைவிட மாட்டாங்க. குழந்தைகள் மேல பாசம் அப்படியே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா, இங்க நடக்கக்கூடிய கதை அப்படிங்கிறது வேறு விதமா இருக்கு. விஜய் அவர்கள் ஒட்டுமொத்தமா தன்னோட மனைவி, பிள்ளைகள் எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டாரு. அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளுமே சமூக வலைதளங்கள்ல அதிகமா சொல்லப்பட்டுட்டு வருது. ஏன்னா, எப்போதுமே கணவன் மனைவிக்கு இடையிலான பிரச்சனையில யாருமே குழந்தைகள கைவிட மாட்டாங்க. குழந்தைகள் மேல அப்படி ஒரு பாசம் இருக்கத்தான் செய்யும். ஆனா, இவருக்கு இருக்குதா இல்லையா அப்படின்ற கேள்விக்குறி தான் எழுந்துகிட்டு வருது. இந்த ஒரு நிகழ்ச்சி அதாவது முதலமைச்சரா பதவியேற்கக்கூடிய விழாவுல த்ரிஷா அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்திருந்தாங்க. அதனால விஜய் அவர்களுடைய ரசிகர்களும் சரி, அவருக்கு ஓட்டு போட்டவர்களும் சரி, ரொம்பவே நொந்துக்கிட்டாங்க. ச்சே! இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இது நியாயமே கிடையாது அப்படின்னு சொல்லி தங்களோட ஆதங்கத்த வெளிப்படுத்தினாங்க. இவங்க இந்த நிகழ்ச்சிக்கு மட்டும் தான் போனாங்களான்னு கேட்டா, அவர் கூட எல்லாருங்களுக்கும் சேர்ந்து போறாதனால, இதனால த்ரிஷா மேல நெறைய பேர் காண்டில் இருக்கத்தான் செய்றாங்க.
இதுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்களுடைய பையன் ஜேசன் சஞ்சய் சிக்மா அப்படின்ற படத்த வந்து இயக்கியிருக்காரு. இந்த படத்தோட சிக்மா பாடல் வெளியாச்சு. அதுல ஜேசன் சஞ்சய் பார்க்கறதுக்கு அப்படி டிட்டோவா அவரோட அப்பா மாதிரியே இருக்காரு. போக்கிரி படத்துல வந்து விஜய் அவர்கள் எப்படி இருந்தாரோ, எந்த சாயல்ல இருந்தாரோ, அதே சாயல்ல தான் வந்து இந்த பாட்டுல, இந்த காட்சிகள்ல வந்து இருக்கிறாரு. இத பார்த்து எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, "பார்த்தீங்களா எங்கட சின்ன தளபதி" அப்படின்னு சொல்லி ஜேசன் சஞ்சய வந்து தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க விஜய் அவர்களுடைய ரசிகர்கள். ஏன்னா எப்பவுமே அப்பா மாதிரி தான் பையன் இருப்பாங்க. ஆனா இவங்க சண்டை போட்டுட்டு இப்ப வந்து பேசுறாங்களா, பேசிக்கலையா அப்படிங்கிறது தெரியல. அந்த பட்சத்துல இப்ப இந்த படம் வந்து இவர் இயக்கி இருக்கிறதுனால கண்டிப்பா விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் வந்து கண்டிப்பா அத பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் இவங்களுக்குள்ள ஒரு அந்த அப்பா, மகன் பாசம் எந்த அளவுல இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா இந்த விவாகரத்து வழக்குக்கு அப்புறமாவே நெறைய வதந்திகள் தான் வந்து சமூக வலைதளங்கள்ல வந்துகிட்டு இருக்கு. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாடல் காட்சியில அப்படி அவரோட அப்பா மாதிரி இருக்கிறார் அப்படிங்கிறதுனால நெறைய பேர் வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இத பார்த்த எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, தயவு செஞ்சு விஜய் அவர்கள் வந்து தங்களோட குடும்பத்தோட இருந்தா நல்லா இருக்கும். முதலமைச்சரா பதவி வகிச்சுட்டாரு. ஆரம்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சங்கீதா அவர்கள் அப்படி கஷ்ட காலங்கள்ல கூட இருந்தாங்க. ஆனா இப்போ விஜய் அவர்கள் வந்து ஒரு தமிழ்நாட்டோட முதலமைச்சரா வந்து பதவி வகிச்சுட்டு இருக்காரு. இந்த நேரத்துல சங்கீதா அவர்கள் வந்து கூட இருந்தாங்கன்னா, ரொம்பவே இன்னுமே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு விஜய் அவர்களுடைய ரசிகர்கள், அப்புறம் அவர்களுடைய தொண்டர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா, நான் ஆரம்பத்திலே சொன்ன விஷயம் தான். இவங்க 2 பேரோட ஜோடி அப்படிங்கிறது நெறைய பேருக்கு ஒரு புடிச்சமான ஜோடியா இருந்தாங்க. வாழ்ந்தா இவங்கள மாதிரி தான்ப்பா வாழணும். ரொம்பவே புரிதலோட இருக்காங்க. ஒற்றுமையா இருக்காங்க. எந்த ஒரு ஈகோவுமே இல்லாம இருக்காங்க. அப்படின்னு எல்லாருமே வந்து ஒரு புடிச்சமான ஜோடியா தான் ஏத்துக்கிட்டாங்க. ஸோ இதனால தான் இவங்களோட விவாகரத்த வந்து யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இந்த விவாகரத்து மனுத்தாக்கள் வந்து கண்டிப்பா ஃபேக்கா இருக்கணும். தயவு செஞ்சு சேர்ந்துடணும் அப்படின்னு தான் எல்லாருமே வேண்டுதல் கூட வச்சுட்டு இருக்காங்க. எஸ். ஏன்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். ஏன்னா விஜய் அவர்கள் வந்து தங்களோட குடும்பத்தில இருந்து இப்போ இந்த ஒரு பதவி வகிச்சுட்டு இருந்தார்னா, ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்கும் அப்படின்னு தான் எல்லாரோட ஒரு ஆசையாவே இருக்குது. இந்த வழக்கோட விசாரணை வந்து ஏற்கனவே ஒரு டைம் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா ஒத்தி வச்சிருந்தாங்க. அந்த டைம்ல கூட 2 பேருமே நேர்ல ஆஜராகல. இப்போ விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சரா பதவி ஏத்துக்கிட்டதுனால, அவருக்கு நெறைய வேலைகள் இருக்கும். அதனால நேர்ல ஆஜராகறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. அது மட்டுமே இல்லாம, அவர் அந்த இடத்துக்கு போனார்னா கண்டிப்பா அதுக்கு மேல வந்து அங்க அவர பார்க்கறதுக்கான வந்து ரசிகர்கள் கூடுறது, தொண்டர்கள் அங்க வந்து குவிறது, இந்த மாரி விஷயங்கள் நடக்கும். அதனால நேர்ல ஆஜராகறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. 2 பேருமே 2 தரப்பினருமே வந்து காணொளி வாயிலாக தான் ஆஜராக போறாங்க. அப்படின்ற மாதிரியான தகவல் வந்திருக்கு. இதுக்கு இடையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, 2 தரப்புமே வந்து சமரச பேச்சுவார்த்தையில ஈடுபட்டுட்டு இருக்காங்க. சங்கீதா அவர்களுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கக்கூடிய தொகையில தான் 2 பேருமே பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. அவங்க வந்து 250 கோடிக்கு மேல அதிகமா கேட்டாங்க. இப்ப 2 தரப்புமே பேசி ஒரு சுமூகமான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்ற மாரியான தகவல்கள் வந்து கடந்த அந்த வழக்கோட விசாரணைக்கு அப்புறமா வெளியாச்சு. இப்போ இவங்க என்ன பண்ண போறாங்க? சமரசமா போக போறாங்களா? சேர்ந்து போக போறாங்களா? அப்படின்ற ஒரு விஷயம் தான் ரொம்பவே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆரம்பத்துல இந்த வழக்கு விசாரிச்சுட்டு இருந்த நீதிபதி வந்து வேற இதுக்கு மாத்தப்பட்டிருக்காங்க. இன்னொரு புதிய நீதிபதி தான் இந்த வழக்க வந்து இப்ப விசாரிக்கிறாங்க. ஸோ அதனால என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? நீதிமன்றம் வந்து என்ன தீர்ப்பு குடுக்க போறாங்க? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுல வந்து 2 பேருமே நேர்ல ஆஜராகறதுக்கு வாய்ப்புகள் இல்ல அப்படிங்கிறதுனால, எப்படி ஒரு புரிதல் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இன்னொரு விஷயம் மிக முக்கியமா வந்து 2 பேருமே தயவு செஞ்சு பேசி புரிஞ்சுகிட்டு குழந்தைகளுக்காக ஒற்றுமையா வாழ்ந்தா இன்னுமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஆசையுமா இருக்குது. இதுல விஜய் அவர்களுடைய பையனுமே சினிமாவுல ஒரு நடிகரா தான் வருவாரு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்த நேரத்துல, அவர் வந்து நான் எங்க அப்பா மாதிரி நடிகர் ஆகலப்பா. நான் வந்து டைரக்ஷன் தான் போக போறேன் அப்படின்னு இயக்குனரா மாறிட்டாரு. அவர் முதல் படமா சிக்மா படத்த வந்து இயக்கிட்டாரு. இந்த படம் வந்து ஜூலை மாதத்துல வந்து ரிலீஸ்க்கு காத்துட்டு இருக்கு. அந்த படத்த பார்க்கறதுக்குமே ரொம்பவே ஆவலா எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. ஸோ சிக்மா பாடல் தான் இப்ப ரீசென்ட்டா தான் வெளியாச்சு. அந்த பாடல் பார்த்த எல்லாருமே, விஜய் அவர்கள் அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து வச்சு அவரோட பையன் இருக்காருப்பா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து எப்படி இருக்க போகுது? எந்த மாதிரி விஜய் அவர்களுடைய பையன் வந்து படத்த குடுக்க போறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுக்கு இடையில இந்த விவாகரத்து வழக்கு எல்லாம் முடிஞ்சு, இவங்க வந்து ஒற்றுமையா சேர்ந்து வாழணும் அப்படின்னு தான் தமிழ்நாட்டு மக்கள் ஆசைப்படுறாங்க. ஸோ அது நடந்தா கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். ஏன்னா ஒரு குடும்பத்துல அப்படிங்கிற போது பிரச்சனைகள் வராம இருக்காது. ஆனா அந்த பிரச்சனைகள எப்படி நாம வந்து சரி செய்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த குடும்பத்துல வந்து சந்தோஷம் வந்து நிலைக்கும். ஸோ இதனால இவங்க 2 தரப்புமே பேசி இந்த சமாதானமா போயி, இதுக்கப்புறமா பிரச்சனைகள் வராம பார்த்துக்கிட்டா இன்னுமே நல்லா இருக்கும். 2 பேருமே சேர்ந்து மறுபடியுமே அவங்களோட வாழ்க்கைய வாழ்ந்தா இன்னுமே நல்லா இருக்கும். அற்புதமா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க.
கண்டிப்பா அது நடந்தா சந்தோஷம் தான். சோ இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சோ அது மட்டுமே இல்லாம முதலமைச்சர் விஜய், சங்கீதா இவருடைய விவாகரத்துல இவங்க 2 பேருமே சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்குமா? இல்லன்னா வந்து சங்கீதா அவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி விவாகரத்து வாங்கிட்டு 2 பேருமே தனித்தனியா பிரிஞ்சு வாழ்ந்தா அது சரியா இருக்குமா? அப்படின்ற உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.